இன்னைக்கு ஆண்டவர் ஒரு படி 2 படி சிலரை 10 50 படி கூட உயர்த்தி வைத்திருப்பார். இன்று ஆண்டவரை நாம் எப்படி சார்ந்திருக்கிறோம் என்று சொல்லி யோசித்து பாருங்க. வேற யாரையாவது சொன்னா கோச்சிக்கிறீங்க. எங்க சித்தப்பாவே சொல்றேன். சித்தப்பா உசிலம்பட்டி சர்ச் மெம்பர். அவர் சர்ச்சுக்கு போகும்போது நான் சர்ச்சுக்கு போனதில்லை. டிகிரி முடிக்கிற வரைக்கும் சர்ச் பக்கமே போனது கிடையாது. அவரை நான் அதிகமாக பார்ப்பேன். உங்களுடைய ஊரில் இந்த வத்தலக்குண்டில் இப்படிப்பட்ட சர்ச் இருப்பதை பார்த்து நான் வந்த அன்னைக்கு நான் பொறாமப்பட்டிருக்கேன். வந்தப்பன்னா 2001. ஏன் அப்படின்னா எங்கள் ஊரில் சர்ச்சு கிடையாது. உசிலம்பட்டிலேருந்து எலுமலை போகிற வழியில் ஜோதில் நாயக்கன்ற ஒரு சின்ன கிராமம். எங்கள் ஊரில் இருந்தே பஸ் ஸ்டாப்புக்கு வரதுக்கு 1 கிலோமீட்டர் வரும். அங்கே அரமனை இருக்கிறதுனால ஊருக்குள்ளே பஸ்ஸு விட மாட்டாங்க. அதனால் 1 கிலோமீட்டர் நடந்து வந்து 1/4 மணி நேரத்துக்கு ஒரு பஸ்ஸு, அரை மணி நேரத்துக்கு ஒரு பஸ்ஸு தான் இருக்கும். அந்த பேருந்தை பிடித்து 12 கிலோமீட்டர் வந்ததுக்கப்புறம் தான் சர்ச்சுக்கு போக முடியும். ஆனால் இங்கே இருக்கிறவங்கள அநேகருக்கு அப்படி இல்லை. உங்கள் வாசப்படியில் எழுந்து நின்று தடிக்கு விழுந்தால் சிலருக்கு வாசல் சர்ச்சிலே கூட விழுகிறதுக்கான வாய்ப்பை ஆண்டவர் தந்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு ஆலயத்தை உங்களுக்கு தந்திருக்கிறார். ஆனால் எங்களுக்கு சர்ச்சுக்கு வரணும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் 12 கிலோமீட்டர் வரணும். 2 மணி நேரத்துக்கு முன்னாடியாவது கிளம்பணும் பஸ்ஸை பிடிக்கணும். அப்படின்னா அந்த பக்கத்தில் பார்த்துக்குங்க, காலை நேரத்தில் பஸ்ஸில் தொத்திக்கிட்டு டாப்பில் ஏறி தான் வருவாங்க. எங்கள் சித்தப்பாவை பார்ப்பேன். காலையில் 9 மணி சர்வீஸு, 7:30க்கெல்லாம் கிளம்பி பஸ் ஸ்டாப்பில் போய் நிற்பார். 7:30க்கெல்லாம் கிளம்பி போயிடுவார். பிள்ளைகளோடு மனைவியோடு எல்லாரையும் கூப்பிட்டுட்டு போயிடுவார். எனக்கு ஆச்சரியமாக இருக்கேன். ஏன் சித்தப்பா நீங்கள் சீக்கிரமாக போகல அப்படின்னா ஆண்டவர் கோச்சிக்கிடுவாரோ, நீங்கள் தான் போய் சர்ச்சை திறந்து வைப்பீங்களோ அப்படின்லாம் நான் அவரை நிறைய கேலி பண்ணியிருக்கேன், கிண்டல் பண்ணியிருக்கேன். அவர் ஜெபிக்கிற ஜெபமெல்லாம் எனக்கு நிறையா தெரியும். அடிக்கடி சொல்லுவார் அந்த ஜெபத்தை. இன்றைக்கி என்ன ஜெபம் பண்ணீங்க சித்தப்பா அப்படின்னு கேட்டோம்னா ஒவ்வொரு நாள் சொல்லுவார். மானே நான் எதுக்காக ஜெபம் பண்ணேன் அப்படின்னா, ஆண்டவரே நான் என் பிள்ளைகளை கூட்டுட்டு போகிறதுக்கு ரொம்ப கடினமாக இருக்குது. காலையில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து காலையில் எழுந்து 7:30க்கெல்லாம் கூட்டுட்டு போகிறதுக்கு ரொம்ப கடினமாக இருக்கேன். ஒரு பைக் வாங்கி கொடுத்தா நல்லா இருக்கு ஆண்டவரே, அதற்கான வருமானத்தை எனக்கு தாருங்க அப்படின்னாரு. ஒரு 2 ஆண்டுகளில் ஆண்டவர் நல்ல வருமானத்தை தந்தார். ஒரு 2 வீலரை ஆண்டவர் கொடுத்தார். இப்போ எங்கள் சித்தப்பா எப்போ போயிருப்பார்னு நினைக்கிறீங்க? கரெக்டாக 9 மணி போயிடுவார். 4 பேரையும் வச்சு 9 மணிக்கு போயிடுவார். 2 பிள்ளைகள் மனைவியும் வைத்து கரெக்டாக 9 மணிக்கு சர்வீஸ் போயிடுவார். அவர் கனெக்ட் பண்ணிடுவார். இந்த மணிக்கு வண்டி எடுத்தால் இத்தனை மணிக்கு போயிடலாம் அப்படின்ற ஒரு டைமிங்கில் போயிடுவார். பார்த்துங்க. கொஞ்ச நாள் கழித்து அவருடைய ஜெபத்தை கேட்டேன். இப்போ என்ன ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, என்னுடைய பிஸ்னஸில் ஆண்டவர் கொஞ்சம் நல்லா தந்தார் அப்படின்னு சொன்னால் ஒரு கார் இருந்தால் நல்லா இருக்கும். ஏன்னா ஆலயத்துக்கு போகிறதுக்கு கரெக்ட் டயத்துக்கு போகிற மாதிரி இருக்குது. பிள்ளைகள்லாம் பெரிய பிள்ளைகள் ஆகிட்டாங்க. முன்னாடி வச்சு கொண்டு போக முடியல. 4 பிள்ளைகளையும் 2 பிள்ளைகளையும் முன்னாடி வச்சு கொண்டு போக முடியல. ஒரு 4 வீலர் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதற்கு பின்பாக நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன்.